மொபைல் மூலமாக எந்த விதமான முதலீடும் இல்லாமல் ஒரே ஆப் மூலமா பல வகையான முறையில் நம்மளால பணம் சம்பாதிக்க முடியும். இதில் நான் வித்ட்ரா எடுத்துருக்கக்கூடிய ப்ரூஃபையும் உங்களுக்கு கடைசியில் நான் ஷோ பண்ணுறேன். எந்த அளவுக்கு ட்ரஸ்டடாக இதில் வித்ட்ரா கொடுக்குறாங்க, எந்த அளவுக்கு இந்த ஆப்பில் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் பல வகையான ஏர்னிங்ஸ் ஆப் மற்றும் சிஸ்டத்தில் எப்படி நம்ம ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ நம்ம நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். அதற்கான வீடியோ லிங்கை நான் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பில் நம்ம எப்படி பணம் சம்பாதிக்கிறது, என்னென்ன வகையான முறையில் இதில் நம்ம பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத பற்றின முழு தொகுப்பையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாமல் போகலாம். இந்த ஆப்புக்கான லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஆப்பில் உங்களுக்கான அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா சைன் அப் வித் கூகுள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஜிமெயில் ஐடி எல்லாமே வரும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த ஜிமெயில் ஐடி நீங்கள் ஓப்பன் பண்ண விரும்புங்களோ அந்த ஜிமெயில் ஐடியை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கான ரெஃபர் கோடு கேட்கும். அதை நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற ரெஃபர் கோடு அதெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த ரெஃபர் கோட் நீங்கள் என்டர் பண்ணுற மூலியமாக உங்களுக்கு ஃப்ரீயாகவே காயின்ஸ் கிடைக்கும். ஸோ இதில் நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் சைன் இன் வித் கூகுள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய இமெயில் ஐடியை நீங்கள் லாகின் பண்ணிக்கங்க. ஸோ ஆப்போட இன்டர்ஃபேஸ் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா காயின்ஸாக தான் உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ காயின்ஸ் இருக்குது அப்படிங்கிற தகவல் அனைத்துமே பார்த்தீங்கன்னா மேலே டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இதில் நம்ம டெய்லி செக்இன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி செக்இன் பண்ணும்போது உங்களுக்கான காயின்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி செக்இன் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்கி ஸ்பின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்கி ஸ்பின் தான். ஸோ ஸ்பின் பண்ணுற மொத்தம் தான் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 டேரோ வந்து நீங்கள் ஸ்பின் பண்ணிக்க முடியும். ஸோ நான் ஆல்ரெடி 6 டைம்ஸ் வந்து ஸ்பின் பண்ணியிருக்கேன். ஸோ அகைன் ஸ்பின் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ ஃப்ரீ காயின்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ நீங்கள் இதில் வந்து எந்த விதமான டெபாசிட் பண்ண தேவை கிடையாது இந்த ஆப்பில் பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட் வாலெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான ஆட்ஸ் ஒன்று ஷோ ஆகும். ஸோ அந்த ஆட்ஸ் வந்து நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். ஸோ 5 செகண்ட் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஆட்ஸ் வந்து விசிபிள் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பேக் கொடுத்துட்டு அகைன் நீங்கள் ஸ்பின் கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளுடைய வாலெட்டில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து காயின்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் கார்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ராட்ச் ஆப்ஷன்ஸ் தான் கொடுப்பாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா 20 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. நான் ஆல்ரெடி 2 ஸ்க்ராட்ச் பண்ணியிருக்கிறேன். ஸோ அகைன் நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ காயின்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் 20 டைம்ஸ் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி உங்களுடைய ஃப்ரீ காயின்ஸ் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் இதில் ஒரு ஆட் விசிபிள் ஆகும். அந்த ஆடை வந்து நீங்கள் பேக் பண்ணிக்கங்க. ஸோ அதே மாதிரி 20 தடவை வந்து இந்த ஸ்க்ராட்ச் கார்டு ஆப்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து வரக்கூடிய காயின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட வாலெட்டில் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா டைப் கேப்ச்சா அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் தான் கொடுப்பாங்க கேப்ச்சா டைப்பு. ஸோ உங்களுக்கு கேப்ச்சா வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேப்ச்சா சால்வ் பண்ணலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இல்லை கேப்ச்சா வராது. லோட் கேப்ச்சா அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான கேப்ச்சா ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு கேப்ச்சா ஆப்ஷன்ஸ் வரல. அதனால் டேரெக்டாக வந்து காயின்ஸே வந்து நமக்கு ஆட் ஆயிடுச்சு. ஆட் பாயிண்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி உங்களோட வாலெட்டில் ஆட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு வரக்கூடிய ஆட்ஸ் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 தடவை நம்ம முடிச்சாச்சு. அதே மாதிரி டெய்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் வந்து இதில் நீங்கள் ஒர்க் பண்ணாலே போதும். அதே மாதிரி வாட்ச் வீடியோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோஸை கூட நீங்கள் வாட்ச் பண்ணி அதுலேருந்து கூட காயின்ஸ் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 10 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோஸ் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுறது மூலமா கூட நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ரெஃபர் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ரெஃபர் கோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரெஃபர் கோடை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்புட் பண்ணாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு 22 பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 22 பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். ஸோ இதில் எத்தனை பேர் வேணாலும் நீங்கள் ரெஃபர் பண்ணி கூட ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ நம்மளோட ரெஃபர் கோடு வந்து ஸ்க்ரீன்லையும் கொடுத்துருக்குறோம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கேஷ் அவுட் தான் முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம். நம்ம இது வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கேஷ் அவுட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இது வரைக்கும் எவ்வளோ காயின்ஸ் இருக்குது, அந்த காயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக எவ்வளோ டாலர் வருது, அதே மாதிரி இந்தியன் ருப்பியில் எவ்வளோ வருது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் கேஷ் அவுட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய வித்ட்ராவல் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் பேபால், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இல்லைனா பேடிஎம் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே பண்ணிக்க முடியும். பேபால், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், பேடிஎம் மூணுலேயுமே பார்த்தீங்கன்னா சேம் மெத்தட் தான். ஸோ 5000 காயின்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $5 வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதே மாதிரி 10,000 காயின்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா $10 நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 20,000 காயின்ஸ், அதாவது $20 வரைக்கும் நம்ம ஒரு டைமில் வந்து பே அவுட் எடுத்துக்க முடியும். ஸோ நம்மளோட டேரக்ட் பேங்க்கு கூட நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்தாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பேடிஎம்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து நம்ம பேடிஎம் மூலியமாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன். ஸோ பேடிஎம் பே அவுட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ உங்களுடைய பேடிஎம் நம்பர் இதில் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கங்க. உங்களுடைய பேடிஎம் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணிட்டு ஷுவர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. வித்ட்ராவல் சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். நெக்ஸ்ட் நம்மளுடைய பேடிஎம்ல போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வாலெட்ல இருந்து நம்ம பண்ணக்கூடிய ட்ரான்ஸ்ஃபர் வந்து நம்மளோட அக்கௌண்ட்ல ஏறிச்சா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பேடிஎம்ல பார்த்தீங்கன்னா நம்ம வித்ட்ரா கொடுத்தது 369, அதாவது $5 வித்ட்ரா ப்ரூஃப் பார்த்தீங்க அப்படின்னா நான் 6/19 கொடுத்தேன். ஸோ அதே மாதிரி பார்த்தா அந்த டைமுக்கு வந்து நமக்கு அந்த அமௌண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு.
ஸோ இதுலேருந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம எந்த மொபைல் நம்பர் வந்து நமக்கு எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிற தகவல் அனைத்துமே இருக்கும். ஸோ நீங்கள் வித்ட்ரா கொடுக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களோட அக்கௌண்ட் உடனே கிரெடிட் ஆயிரும். ஸோ நம்மளோட இமெயிலுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. ஸோ நம்மளோட பேடிஎம்ல நம்மளோட அமௌண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்து நமக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 369 அதே சேம் அமௌண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசீவ் ஆயிருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய அமௌண்ட் வந்து உங்கள் பேடிஎம்லேருந்து நீங்கள் எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை பேங்க்குக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்களால் பணம் சம்பாதிக்க முடியும். ஸோ இந்த ஆப்பை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு எளிமையான வழியாக இருக்கும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்கறதுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.